Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்றது தான். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த டவுட் தான் நான் வந்து இந்த வீடியோல நானே தெளிவுபடுத்தியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட அளவு பாத்தீங்கன்னா ஆம்கோல் சுற்று அளவு பாத்தீங்கன்னா 16.5 இன்ச்சஸ் வந்திருந்தது. பட் எனக்கு வந்துட்டு இதுல வந்து கிளாத் பத்தல என்னன்னா நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 இன்ச்சஸ் வந்துட்டு கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதே ப்ராப்ளம் தான் வந்துட்டு இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணும்போது வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான இதுதான் சொல்கிறேன் நான். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்துக்கை ஏற்றுறது மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆனால் கட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவே வச்சு கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிக்கு ஃபினிஷ் பண்ணும்போது அவங்களோட கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷர்ட் கை மாதிரி எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணி கொடுங்க, எனக்கு சுத்துக்கை வேண்டாம், பிரிக்கணும்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வந்து கால் பண்ணியிருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எனக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு நானும் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் அது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுத்துக்கை ஏற்றிருப்பாங்க. இப்போ வந்து நான் ப்ளவுஸ் வந்து அளவு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவங்களோட சுத்துக்கை ஏற்றும் போது எனக்கு வந்து ப்ளவுஸோட அளவு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவு வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு கிட்ட வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டாங்க. பட் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விடலை. நம்ம வந்து இந்த கை தானே ஏற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி மறந்து அவங்க அதை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கிளாத் பத்தலை. எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இதே மாதிரி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத்தும் எக்ஸ்ட்ரா வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணும்போது ரொம்பவும் சுலபமாக இருக்கும். ஷர்ட் கை மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கும் சுலபமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா லைனிங்கோட அளவுகளை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா கிளாத்தஸ் அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுலேயே பத்தாமல் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மெயின் கிளாத்தும் அதே அளவு வச்சு நம்ம கட் பண்ணோன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளாத் சுத்தமாக பத்தாமல் தான் போகும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கையோட அளவுகளை அளந்துட்டு அதுக்கப்புறமேட்டா எக்ஸ்ட்ரா துணியெலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லைனிங் அதாவது மெயின் பீஸ் மேலே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு பீஸ் வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஹெம்மிங் பண்ணாமல் எப்படி வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றது நான் வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வரலை, இல்லை நான் வந்துட்டு இன்னொரு சிம்பிளான மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம கிளாத் விடுவோம் இல்லையா, ஒரு 3/4 இன்ச்சஸ், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ண ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இப்போ நான் வந்துட்டு மேலே லைனிங் ப்ளவுஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கான ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் டவுட் கேட்குறேன் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எனக்கு வந்து இப்போ வந்து மெயின் பீஸில் பத்தலை. ஸோ நான் அதையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஒரு சில இது டவுட்டாகவே ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயின் பீஸ் பண்ணிட்டோம், அந்த இடம் ஜாயின் பண்ணுற பீஸ் தானே, கொஞ்சமாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு வந்து அது தேவைப்படாது இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ எப்படியா இருந்தாலும் நமக்கு ஜாயின் பண்ணிட்டுனா நம்மளுக்கு கிளாஸ் எக்ஸ்ட்ரா மீறும், அதுக்கு போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு வந்து என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் இதை நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு, நம்மளுக்கு வந்து போட்டு ஆகணும் அப்படின்றவ பிரித்து விடும்போது அப்போ போய்ட்டு எப்படி நம்மளுக்கு இந்த கிளாத் வந்து தேட முடியாது இல்லையா. அப்போ இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டவுட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த
கண்டிப்பாக இந்த டவுட் வந்து என்னை கேட்டிருக்காங்க. டைலரிங் வந்து கிளாஸ் வந்து நான் வந்து ஆன்லைனில் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்டெல்லாம் வருதுன்றதுனால தான் நானும் உங்களுக்கு வீடியோவாக நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் வந்துருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கீறிக்குங்க. அதாவது வந்து நெகத்தால் நல்லா கீறிட்டு அந்த ஒரு தையல் வந்து ஹெம்மிங் பண்ணுற இடத்த ஒரு தையல் போட்டோன்னா மட்டும்தான் உங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அவங்க போட்ட உடனே உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோ இல்லை வேறு எதுலையாவது உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சிங் நான் ப்ளவுஸ் தைக்கும்போது அவங்களுக்கு நம்ம தைச்ச வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் கைக்கு எனக்கு வந்து பத்தாவது போனது வந்து கொஞ்சமாக தான் எனக்கு பத்தலை. ஸோ அதை நானும் அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி கட் பண்ணிவிட்டு ரெடியாக வந்து கையோட பீஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இல்லை, ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சமான இடம் தானே, இதிலலாம் எதுக்கு துணி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. என்கிட்ட கேட்டதுனால நானும் அதை சொல்கிறேன், மறுபடியும் அகைனும் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த டவுட்டை வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்ட அந்த சிஸ்டருக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி வந்து கை ரெடி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்வெட்டு எப்படி எடுக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இலை மாதிரி தான் நான் வந்து உள்ளாழம், அதாவது வந்து இவங்களோட ப்ளவுஸோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சஸ் அளவில் இவங்களுக்கு வந்து நான் ஒரு 3/4 இன்ச்சஸ் அளவுக்கு தான் நான் வந்து உள்ளாழம் எடுக்கிறேன். இந்த சைடு 3/4 இன்ச் ஆழம் இருக்க அதுதான் நான் வந்து உள்ளாழம் எடுக்கிறேன். அவங்க ஆம்கோல் கிட்ட பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சஸ் தான் மட்டும்தான் அவங்க டீப்பாக எடுப்போம் இல்லையா, அந்த இது எடுத்திருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாழம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 3/4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இவங்க தைக்கும் போது இவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி 3/4 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைக்கிட்ட சுருக்கம் வரவே வராது. இதுவும் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்ட டவுட்டு தான், எனக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த டவுட் தான் கிளியர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்போ வந்து நம்ம சுத்துக்கை ஏற்றின ப்ளவுஸு நம்ம நார்மலாக ஏற்ற போகிறோம். ஸோ அதனால் கை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணுறோம். இதையே நீங்கள் வந்து சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டவுன் வந்தாலும் நம்ம வந்து கை மார்க் பண்ண போகிறது சென்டரில் இருந்து தான் மார்க் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்தாலும் நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்தது என்னென்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பீஸ் பத்தலைனாலும் நம்ம அந்த எந்த இடத்துல பத்தலையோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து விவரம். ஆனால் வந்துட்டு நம்ம வந்து அளந்துட்ட உடனே நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா விட்டுருங்க. இன்கேஸ் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா லூஸ் வைக்க போகிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் அப்படின்றவங்க மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வந்து கரெக்டாக வந்தது, நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பழகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ப்ளவுஸை வந்துட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸை எடுத்து வச்சு ஒரு 1 இல்லை 2 ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதேமாரி நிறைய பேர் வந்து கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்குன்னா ஒரு ப்ளவுஸுக்கும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் பண்ணி தைக்கணும். நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு அளவுகளை அளந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க என்கிட்ட சொன்ன உடனே அடுத்த ப்ளவுஸில் அந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் ரொம்பவே கவனமாக வந்து நோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு விஷயமும் நம்ம நோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து கஸ்டமர் வந்து ரெகுலராக வருவாங்க. அதே சமயம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மெத்தடில் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம சொன்னேன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ இவங்கக்கிட்ட நம்ம அடுத்தது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் வரும். ஸோ கஸ்டமர் வரலையேன்றதை கவலையே படாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் மைண்ட் அப்செட் ஆகாமல் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா
இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண பாருங்கள். உங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த ஆர்டர்ஸும் வந்துகிட்டே இருக்கும். நிறைய தடவை நான் வந்து இது எப்படி மார்க் பண்ணுறதுன்றது 2-3 வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒரு ப்ளவுஸை வந்து அளந்து நம்ம சைடு அப் டவுன் வராமல் ஜாயின் பண்ணுறதுன்றது தெளிவான வீடியோவும் இருக்குது. நான் அதில் வேணால் ஐ பட்டனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தது வந்து இவங்களுக்கு கை வந்து ஜாயின் பண்ணுறேன். கை ஜாயின் பண்ணும்போது தான் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமும் வந்தது. என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சுத்துக்கை அளவில் நான் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷர்ட் மாதிரி. இப்போ நம்ம எப்படி அளக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை கரெக்டாக அளந்துங்க. எப்பயுமே நம்மளுக்கு வந்து கை கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹிப் கிட்ட கரெக்டாக வந்துடும். அடுத்து பட்டி கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. பட்டி கிட்ட மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணுங்கள், நம்மளோட கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இவங்களோட பீஸ் வந்து இழுத்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களோட அளவுகளை இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைடில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஷோல்டரும் வழியாது, கைக்கிட்ட சுருக்கமும் வராது. இப்போ ஸ்டிச் பண்ண உடனே இதில் நான் தையல் போடுவோம் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து சுத்துக்கை ஏற்றிருப்பாங்க, நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுறோம், ஷர்ட் கை ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ வந்து ஷர்ட் கை வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஆம்கோல் கிட்ட நம்ம இழுத்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க டைட்டாக போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வரும், கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து அளவு ப்ளவுஸை மேலே வைக்கிறேன். எந்த அளவுக்கு இவங்களுக்கு கேப் வருதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக தான் அளவு அளந்தோம், ஆனால் இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிட்ட எங்கே வருது பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 3/4 இன்ச்சஸ் வந்து கேப் வருது. ஆனால் நான் வந்து அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அவங்களோட கப் ஷேப்பை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுங்க, உங்களுக்கு சரியாகவே வந்துடும். இந்த மாதிரி டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதுக்காக ஒரு வீடியோவே நான் உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதேமாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நான் மேக் பண்ணி போடுறதுக்கு தயாராகவும் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு டவுட் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 96% என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவாகவும் இருக்கும். யாராவது ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ஸான டைமுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் எடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் எனக்கு அதாவது கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் கூட நான் அப்புறமேட்டா தரேன் வாட்ஸ்அப்பில். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை கண்டிப்பாக கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.